Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க எடிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்கு. அந்த ஆப்ல எப்படி ஒரு வீடியோவை எடிட் பண்றது, அந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சரும், ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஓகே, அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மெட்டா வந்து இந்த ஆப் வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. நான் வந்து ஆல்ரெடி வீடியோவும் மேக் பண்ணி போட்டிருந்தேன். எடிட்ஸ் அப்படின்ற அந்த ஆப் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து சொன்னது. ஓகே, நான் வந்து உதாரணத்துக்காக இதுக்கு முன்னாடி அவங்க வந்து எங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துருங்க. ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க ரைட் சைடுல 3 பார் லைன் இருக்கு. அந்த 3 பார் லைன் கிளிக் பண்ணுங்க. 3 பார் லைன் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இந்த பேஜ் கடைசியா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க லாஸ்டா ஆல்சோ ஃப்ரம் மெட்டா, அந்த மெட்டாவோட அந்த ஆப்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல எடிட்ஸ் அப்படின்ற ஆப் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவோட ஆப் தான், அதனால இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எடிட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. எடிட்ஸ் அப்படின்ற இந்த ஆப் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து எடிட்ஸ் ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எடிட்ஸ் ஆப்பை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இந்த ஆப் வந்து வரும். இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க ஜஸ்ட் வந்து அந்த ஆப்போட லோகோ கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இல்ல, அப்கமிங்ல வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாருங்க இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ அதனால நம்ம வந்து இந்த ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து டைரக்டா இந்த இடத்துல இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய சர்ச் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சர்ச் ஐகான் கிளிக் பண்ணிட்டு மேல சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து எடிட்ஸ் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து எடிட்ஸ் சொல்லி டைப் பண்றேன். டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அந்த எடிட்ஸ் அப்படின்ற இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க எடிட்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் ஆப் சொல்லிட்டு வந்துச்சு பாருங்க. ஓகே, இப்போ இது வந்து நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சம் பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணதுனால கம்மியா தான் வந்து யூஸ் பண்றாங்க. இன்னும் வருங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை பத்தி எல்லாருக்கும் தெரிய வரும்போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்போட டவுன்லோட்ஸோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்ஸ்டால் வந்து கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டால் கொடுத்துட்டு இது போல நீங்க வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணா நீங்க அந்த இன்ஸ்டாகிராம் குள்ள போயிட்டு கூட இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ஓப்பன் கேட்கும். இந்த ஆப்பை நான் வந்து இதுல ஓப்பன் பண்ணல, நான் பேக் வந்துட்டு வெளியே இருந்து ஓப்பன் பண்றேன். ஓகே, இந்த பேஜ்ல ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து எடிட்ஸ் அப்படின்ற ஆப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க வந்திருக்கு. உங்களுடைய மொபைல்ல ஹோம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எடிட்ஸ் அப்படின்ற ஆப் வந்து இருக்கும். இப்படிதான் இருக்கும் அதோட லோகோ. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க கீழே பாட்டம்ல ஃப்ரம் மெட்டான்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து மெட்டாவோட இன்ஸ்டாகிராமோட ஆப், அதனால இப்படிதான் வந்து ஓகே எடிட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க கொடுத்துதான் வந்து உள்ள போயிட்டு நீங்க வந்து எடிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல வந்து பாருங்க கண்டினியூ வித் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க வந்து இப்போ இந்த ஆப்ல ஒரு வீடியோ எடிட் பண்றீங்க அப்படின்னா அந்த எடிட் பண்ற வீடியோ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஷேர் பண்ணும்போது நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்க வந்து பயன்படுத்தலாம். அது எடிட் பண்ணக்கூடிய எல்லா டூல்ஸுமே உள்ள வந்து இருக்கு. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சிருந்தாலும் இதுல வந்து ஒரே அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்ஸுமே ஷோ ஆகும். இதுல இருக்கக்கூடிய எதனா ஒரு அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி நீங்க எடிட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்க எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த அக்கௌண்ட்ல தான் வீடியோவை அப்லோட் பண்ண முடியும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அதிகமா ரீல்ஸ் வீடியோ எடிட் பண்ணி ஷேர் பண்ணுவீங்களோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை இதுல வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து அந்த அக்கௌண்ட் இல்ல அப்படின்ற பட்சத்துல இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா லாகின் வித் another இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ற அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் என்டர் பண்ணி லாகின் பண்ணி நீங்க வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேக் வந்துட்டு இப்போ என்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் லாகின் வந்து பண்ணிக்க போறேன். ஓகே, இதுல வந்து பாருங்க கண்டினியூ வித் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்றேன். சைட்ல இருக்க ஒரு ஆரோ இருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து பாருங்க இப்போ லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து டைரக்டா உங்களுக்கு அதை எடிட் பண்ணக்கூடிய அதோட இன்டர்ஃபேஸ்க்கு கொண்டு போயிடும். இப்போ நான் வந்து இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துக்கிறேன். அலோ கொடுத்துட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கான ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்ல ஒரு வீடியோவை எடிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆப்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க. இதை வந்து கிளிக் பண்றேன். ஸ்டிக்கர் ஐகான். இதுல வந்து பாருங்க ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் ரீல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி அது காமிக்கும். அதுக்கப்புறம் கலெக்ஷன், அதாவது நீங்க உள்ள இதுல வச்சிருப்பீங்களா கலெக்ஷன்ஸ், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். ஓகே, இப்போ இதுல கீழே பாட்டம்னா ஸ்டிக்கர் ஐகானுக்கு பக்கத்துல ப்ளே ஐகான் இருக்கு பாருங்க. இதை வந்து கிளிக் பண்றேன். இதை வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஓகே, இது பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ரீல்ஸ் எல்லாம் நீங்க வந்து அந்த ஆடியோவை சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இதுல பிளஸ் இருக்கு. இந்த பிளஸ் கிளிக் பண்ணி நீங்க வந்து ரைட் இயர் டவுன் இன் ஐடியா சொல்லிட்டு எதனா நீங்க டைப் பண்ணி கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, இன்ஸ்பிரேஷன் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றவங்களோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து
பார்த்துக்கலாம். அதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இப்போ நீங்க இதுல கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல யாராவது ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய வீடியோ மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதாவது இந்த ப்ளே பேஜ்ல இந்த பேஜ்ல இருந்து நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். மற்றவங்களுடைய ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களுடைய ஆடியோ பிடிச்சிருந்தா நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே சமயம் யூஸ் ஆடியோ சொல்லிட்டு இருக்கு. இந்த யூஸ் ஆடியோ கிளிக் பண்ணிட்டு யூஸ் ஆடியோ வித் கிளிப்ஸ் ஃப்ரம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. கேமராவை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க டைரக்டா வீடியோ எடுத்து நீங்க வந்து இந்த ஆடியோ யூஸ் பண்ணி நீங்க வந்து எடிட் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் கேலரி இருக்கு. கேலரி கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க அலோவ் கொடுத்துட்ட பிறகு இப்போ உங்களுடைய கேலரியில இருந்து எதனா ஒரு வீடியோ எடுத்து நீங்க வந்து எடிட் வந்து பண்ணலாம். அந்த ஆடியோ அந்த மியூசிக்கை நீங்க வந்து பயன்படுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மியூசிக் வந்து ஆட் ஆயிடும். இப்போ அந்த வீடியோ இருக்கு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா எடிட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது போல ஆடியோஸ்லாம் ரீல்ஸ்லாம் வரும். இதுல எதனா சாங் படிச்சிருந்தா இந்த சாங்கை யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கீழே பாட்டம்ல இப்போ நடுவில் பாருங்க 3வது ஆப்ஷன் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து டிராஃப்ட்ல வந்துருச்சு. இதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். டிராப்ல இருக்க வீடியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எம்டியா இருக்கு. இப்போ நீங்க சென்டரா இருக்கு பாருங்க கீழே பாட்டம்ல சென்டர் ஐக்கான கிளிக் பண்ணி அப்படின்னா கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரும்போது இந்த பேஜ்ல தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே பாட்டம்ல 4வது ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க பாருங்க ரெக்கார்ட் பண்றதுக்கான ஆப்ஷன். அதாவது நம்ம வீடியோ ஷூட் பண்றதா இருக்கட்டும், நம்மளுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதா இருக்கட்டும், இது வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நான் இதுல 4வது இருக்கக்கூடிய இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. அலோ எடிட்ஸ் டு ஆக்சஸ் யுவர் கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கண்டினியூ இருக்கு. கண்டினியூ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ பர்மிஷன் வந்து நம்ம ஆன் பண்ணணும். இதுல வந்து பாருங்க ஆப் பர்மிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு நீங்க ஆன் பண்ணாம இருந்தா ஆன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாருங்க மைக்ரோஃபோன் சொல்லிட்டு இருக்கு. மைக்ரோஃபோன் ஆன் பண்ணுங்க. அலோ கொடுத்துருங்க மைக்ரோஃபோனுக்கு. அதுக்கப்புறம் கேமரா இருக்கு பாருங்க கேமராக்கு அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இது ரெண்டுத்துக்கு அலோ கொடுத்துட்டேன். அலோ கொடுத்துட்ட பிறகு பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்ட பிறகு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பாருங்க கேமரா வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நீங்க ஒரு வீடியோவை ஷூட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஷூட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓன் வாய்ஸை கொடுத்து நீங்க வந்து பேசி நீங்க வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதை வந்து எடிட் வந்து பண்ணலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்றேன். ஓகே, இப்போ ப்ளே ஆயிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இதுலேயே வந்து பாருங்க 1x 2x 3x 5x வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஜூமிங். ஓகே, இது போல நீங்க வந்து ஓன் வாய்ஸ்ல வீடியோ எடுத்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க ஓன் வாய்ஸ்ல வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதோட கிளிப் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். நீங்க எடுத்து ஷூட் பண்ண வீடியோ கிளிப் வந்து கீழே இருக்கும். இதை நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்க எடுத்த அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் கீழே எடிட் பண்றதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓனா ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை அதாவது வாய்ஸ் அதுக்கப்புறம் நீங்க பேசி ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதுல 4வது இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4வது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க கடைசியா இன்சைட் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4வது கடைசி ஐக்கான் இந்த 5வது ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் காணுது. இப்போ நீங்க வந்து எடிட் பண்ணி ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதோட ரீச் அந்த வியூஸ் லைக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். இதுல அந்த வியூஸ் எவ்வளவு போயிருக்கு, அதோட ரீச் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண இப்போ நீ இதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்கான எல்லா டீடைல்ஸும் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பாருங்க நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஐக்கான கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இது எம்டி ப்ராஜெக்ட் இருக்கு. டெலிட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்றதே ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் வீடியோவை நம்ம மேக் பண்றதுக்காக தான். இதுல வந்து பாருங்க நம்ம அதர் சைஸ்ல வீடியோ வந்து மேக் பண்ண முடியாது. நீங்க வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ரீல் சைஸ்ல தான் வந்து உங்களால வீடியோ மேக் பண்ண முடியும். ஓகே, கீழே பாட்டம் வந்து பாருங்க ப்ளஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் வந்து கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ நீங்க எடிட் பண்ணக்கூடிய அந்த ரீல் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க எந்த வீடியோ எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். நீங்க எத்தனை வீடியோ வேணா நீங்க வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஓகே கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ இது போல வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு கிளிப்பை வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகே இப்போ நீங்க வந்து இது போல ஒரு வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாருங்க அந்த வீடியோ கிளிப்புக்கு நேரா லெஃப்ட் சைடில் ஒரு சவுண்ட் ஐக்கானும் அதுக்கப்புறம் நாய்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக ஐக்கானும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த வீடியோ கிளிப்போட சவுண்டை மியூட் பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் ஐக்கான கிளிக் பண்ணும்போது அந்த வீடியோ கிளிப்போட சவுண்ட் வந்து மியூட் ஆயிடும். சவுண்ட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வராது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நாய்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக ரெக்கார்ட் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இந்த ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளிப்ல எதனா தேவையில்லாத நாய்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த நாய்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். அதாவது இப்போ நீங்க வந்து ஓனா நீங்க பேசி ஒரு வீடியோ எடுத்துருக்கீங்க அப்படின்னா அது சைட்ல யாராவது பேசுறாங்க பின்னாடி எதனா கத்துது தேவையில்லாத இறைச்சல் வருது அப்படின்னா இந்த ரெக்கார்ட் ஐக்கான கிளிக் பண்ணி இந்த நாய்ஸ் ரெடியூஸ் பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா 50% டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த 50% ஓரளவுக்கு நல்லா தான் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க அதுக்கு மேல ஏத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ஸ் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்க வந்து உங்களுடைய வீடியோக்கு நீங்க தேவையான மாதிரி நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுது சொல்லிட்டு அது பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுது சொல்லிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இது சரியா சொல்ல முடியாது, நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது.
ஓகே, இப்போ இந்த வீடியோ கிளிப் மேல கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பை எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த வீடியோ கிளிப்பை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கிளிப்பை எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நார்மலா வெளியே கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நீங்க ஒவ்வொரு மியூசிக் ஆட் பண்ணாலும் சரி, ஸ்டிக்கர் ஆட் பண்ணாலும் சரி, அதுக்குன்னு தனித்தனியா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எடிட் பண்றதுக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த வீடியோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கிளிப் இருக்கு அப்படின்னா, லென்த்தான கிளிப் இருக்கு அப்படின்னா, இந்த கிளிப்பை நம்ம வந்து பாதியா கட் பண்றதுக்காக இந்த ஸ்பிட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நான் வந்து கிளிக் பண்ற பாருங்க ஸ்பிட்டை கிளிக் பண்ணும்போது இந்த வீடியோ கிளிப் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. இது போல நீங்க மறுபடியும் வேற இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னா நகர்த்தி மறுபடியும் அந்த கிளிப் மேல கிளிக் பண்ணி ஸ்பிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு கட் ஆயிடும். ஓகே, இது போல நீங்க எத்தனை கட் பண்ணுமோ நீங்க இது போல கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இதுல எது தேவையில்லையோ அதை வந்து நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த கிளிப் உங்களுக்கு தேவையில்லையோ நடுவில் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலிட் இருக்கு, டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கிளிப் வந்து டெலிட் ஆயிடும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல தேவையில்லாதெல்லாம் நீங்க வந்து டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பழைய நிலைமைக்கே போயிடலாம். அதாவது நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு எப்படி மூவ் பண்ணலாம் பார்க்கலாம் எடிட்டிங். இது வந்து பாருங்க லெஃப்ட் அண்ட் ரைட்ல 2 ஆரோ கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். மறுபடியும் திரும்ப இந்த இப்போ ரீசென்ட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறது கிளிக் பண்ணிங்க ரீசென்ட்டுக்கு வந்துடும். ஓகே, இது போல நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க எல்லாமே கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ அன்டூ பண்ணிட்டேன் எல்லாமே. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம ஸ்பிட்டை வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸ்பிட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல வால்யூம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வால்யூம் வந்து கிளிக் பண்ணுவோம். இப்போ வால்யூம் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து இப்போ நீங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் இருக்கும். நீங்க பேசி வீடியோ எடுத்துருக்கலாம், அல்லது சைட்ல எதனா நாய்ஸ் வரும், இல்லைனா சாங் வச்சு நீங்க வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி இதுல வந்து ஆட் பண்ணிருப்பீங்க. பட் அந்த சாங் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படி இல்லைன்னா அந்த சாங் சவுண்ட் கம்மியா இருக்கு, நான் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கம்மியா இருந்தா நீங்க வந்து 100% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த சாங் சவுண்ட் வேணாம் அப்படின்னா நீங்க வந்து மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, 0 கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா மியூட் ஆயிடும். இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த வீடியோ கிளிப்புக்கான சவுண்ட் வந்து மியூட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுல மூணாவது ஆப்ஷன் வந்து பாருங்க ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க இந்த வீடியோ கிளிப்போட ஸ்பீடு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்பீடை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய ரீல்ஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நல்லா அந்த வீடியோ வந்து பிளே ஆகும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகி வரும். அது போல செட் பண்ணிக்கலாம். திடீர்னு அந்த வீடியோ வந்து வேகமாக போகும், அது போல செட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பீடை பயன்படுத்தி. ஓகே, இந்த ஸ்பீடை வந்து நான் கிளிக் பண்றேன். ஸ்பீடை வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க நார்மலாவே இந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 1x தான் இருக்கும். ஓகே, நீங்க வந்து இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடியோட அந்த சைஸ் வந்து அந்த கிளிப்போட சைஸ் வந்து கம்மியாயிடும். இப்போ நீங்க இந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது ரொம்ப வேகமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். பாத்தீங்கன்னா இப்போ வேகமா வருது. இப்போ இதே வந்து பாருங்க அந்த 0 கொண்டு போயிடுங்க, 0x போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்லோவா வரும் அந்த வீடியோ. பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஸ்லோவா வந்து வருதுன்னு சொல்லிட்டு. இது போல நீங்க ஸ்பீட் பண்றதுக்காகவும் ஸ்லோ பண்றதுக்காகவும் இந்த ஸ்பீட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். இது வந்து நார்மலா 1x அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்பீடு. இப்போ வந்து ஓகே கொடுக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்பீடை வீடியோல எப்படி ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லோவா வேணும், எந்த இடத்துல ஸ்பீடா வேணும் சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நீங்க ஸ்பிட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க இங்க ஒரு கட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு கட் வந்து பண்ணிக்கிறேன். இது போல நீங்க வந்து கட் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க அந்த கிளிப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து ஸ்பீடை கிளிக் பண்ணுங்க. ஸ்பீடை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதை மட்டும் நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஓகே, இது மட்டும் ஸ்லோ பண்ணிட்டேன். ஓகே, இது போல நீங்க வந்து தேவையான இடத்துல நீங்க வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு. ஓகே, இப்போ இந்த பக்கம் இருப்பாங்க, இது வந்து நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். ஓகே, நீங்க இது போல ஸ்பீட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஸ்லோ அண்ட் ஸ்பீட் வேணுமோ அது போல நீங்க வந்து ஒவ்வொரு கிளிப்புக்கா சின்ன கிளிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ இதை நான் ஸ்லோ பண்ணிருக்கேன். இப்போ வந்து எவ்வளவு ஸ்லோவா வந்து பாருங்க. ஓகே, இப்போ இதுக்கு தாண்ட இருக்க கிளிப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் பண்ணிருக்கேன். இது எவ்வளவு ஸ்பீடா வந்து பாருங்க. ஓகே, இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எடிட் வந்து பண்ணுவாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்பீடு. ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க கிரீன் ஸ்கிரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரீன் ஸ்கிரீன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ கிளிப் இருக்கு, அந்த வீடியோ கிளிப்புக்கு மேல எதனா ஒரு வீடியோவை நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட்லாம் கட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ டைரக்டா எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க கிரீன் ஸ்கிரீன் சொல்லிட்டு இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணி நீங்க எதனா பேசணும் அப்படின்னா இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வீடியோ இருக்கிற பட்சத்திலே நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்றேன் பாருங்க. இப்போ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணிட்ட பிறகு இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இந்த ரெக்கார்டு. இப்போ ஓகே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த வீடியோ கிளிப் வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பேசின அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு கிளிப்பை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தனியா லேயரோட ஆட் ஆகாது, இது வந்து அந்த கிளிப்போடவே வந்து பாத்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆகும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஓவர்லே யூஸ் பண்ணி நம்ம மேல அடிக்கிட்டு போவோம், அது போல கிடையாது. இந்த கிளிப்போட வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த கிளிப்போடவே வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே, இப்போ வந்து நான் இதை பேக் கொடுத்துறேன், அண்டு வந்து பண்ணிக்கிறேன், பழைய நிலைமைக்கு வந்துடுறேன். ஓகே, அண்டு கொடுத்துட்டேன். ஓகே, இந்த கிரீன் ஸ்கிரீன் அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல டெலீட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டெலீட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஓகே இந்த delete வந்து கிளிக் பண்றேன். delete கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து ஒரே கிளிப் இருக்கிறதுனால இந்த delete வந்து யூஸ் ஆகாது. இப்போ இந்த delete எப்பலாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இப்போ கிளிப் வந்து இது போல ஸ்பிட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ தேவையில்லாத கிளிக் பண்ணி வந்து delete பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு delete கொடுத்தீங்க அப்படின்னா delete ஆயிடும். இதுக்காக வந்து நம்ம delete பயன்படுத்தலாம். ஒரு தேவையில்லாத கிளிப் இடையில இருக்கு அப்படின்னா அதை delete பண்றதுக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே நான் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுறேன். ஓகே இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க அட்ஜஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாருங்க நம்ம இந்த கிளிப்ஸ் வந்து ஒரே கிளிப்பா இருக்கு, தொடர்ச்சியா ஒரே கிளிப்பா இருக்கு. இதை வந்து நம்ம 2-3 கிளிப்பா வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிப்போம். நம்ம ஸ்பிட்டை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இது ஸ்பிட்டுக்கு இது கட் பண்ணிட்டு ஓகே இந்த கிளிப் இதுல கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றேன். ஓகே இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ற ஒரு பர்பஸ்க்காக நீங்க வந்து சின்ன சின்னதா தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக கட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே இப்படி கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க இதுல ஒரு கிளிப் இருக்கு பாருங்க. இந்த கிளிப்பை மேல கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க அட்ஜஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே அட்ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இந்த அட்ஜஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த வீடியோ கிளிப்ல உங்களுக்கு கலரிங் எதனா கம்மியா இருக்கு, லைட்டிங் கம்மியா இருக்கு, அதை வந்து பிரைட்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்க பயன்படுத்தலாம். இதுல இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்களா ஓனா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகே இதுல வந்து பாருங்க பிரைட்னஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுடைய வீடியோல பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கான்ட்ராஸ்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாச்சுரேஷன் கம்மியா இருந்தால் சாச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க டெம்பரேச்சர் ஃபேட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வீடியோக்கு எது கம்மியா இருக்கோ நீங்களா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓனா நீங்க தான் பண்ணணும். இது வந்து குறிப்பா இவ்வளவு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. நீங்க உங்க வீடியோக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்களே பண்ணிக்கிட்டா தான் அது கரெக்டா இருக்கும். ஓகே இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இது போல கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்பிட் பண்ணி நம்ம வந்து வெளியே வச்சிருக்கோம். இப்போ வந்து நீங்க எந்த கிளிப்பை நீங்க கிளிக் பண்ணி இது போல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அந்த கிளிப்புக்கு மட்டும்தான் இந்த கலரிங் வந்து செட் ஆயிருக்கும். மற்ற கிளிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்காது. ஓகே இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ ஓகே கொடுத்துறேன். இப்போ நான் இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த கிளிப்புக்கு மட்டும்தான் இப்போ நம்ம ஆட் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அந்த கலர் வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகே இப்போ நான் பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிப் வைக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பாருங்க இப்போ இதோட பிரைட்னஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது கலரிங் எவ்வளவு கம்மியா இருக்கு, இது வந்து எவ்வளவு நம்ம பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு. ஓகே இது போல நீங்க வந்து தனித்தனியா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளிப்புக்கும் போயிட்டு நீங்க வந்து கலரிங் ஆட் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட். அப்படின்ற பட்சத்துல இப்போ நீங்க ஃபர்ஸ்டா நீங்க பண்ணிருக்கீங்களா கலர் ஆட் பண்ணிக்கல இந்த கிளிப் இதுலயே போயிட்டு இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு பாருங்க அட்ஜஸ்ட். நீங்க வந்து இது போல கலரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்க வந்து இது போல தனித்தனியா ஸ்பிட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது மொத்த கிளிப்புக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ற கலர் வந்து ஆட் ஆகணும் அப்படின்னா இதுல வந்து பாருங்க அப்ளை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ஆல் கிளிப்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளிப்ல என்ன கலரிங் கொடுத்துருக்கீங்களோ அதே கலரிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிளிப்லயும் வந்து ஆட் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த அதே கலரிங் எல்லா கிளிப்லும் வீடியோ முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். நீங்க எத்தனை இடத்துல நீங்க ஸ்பிட் பண்ணி வச்சிருந்தா சரி எல்லா கிளிப்புக்கும் வந்து ஆட் ஆயிடும் தனித்தனியா இருந்தாலும் சரி. ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபில்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபில்டர் வந்து கிளிக் பண்றேன். ஃபில்டர் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓனா நம்ம வந்து கலரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். நமக்கு வீடியோக்கு தேவையான கலர் அந்த லைட்டிங் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். இந்த ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களாவே ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எது உங்க வீடியோக்கு நல்லா இருக்கோ சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய வீடியோக்கு. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர் அப்படின்றது யூஸ் ஆகுது. நீங்க இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நான் எதுவும் ஃபில்டர் எதுவும் வைக்கல. அதே போல் தான் அப்ளை ஃபில்டர் டு ஆல் கிளிப்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து ஒரு கிளிப்புக்கு நீங்க அதை செலக்ட் பண்ண அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிளிப் மட்டும் தான் ஆட் ஆகும். மற்ற கிளிப்புக்கு வந்து ஆட் ஆகாது. மொத்த கிளிப்புக்கு நீங்க வந்து இது போல நீங்க ஃபில்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து அப்ளை ஃபில்டர் டு ஆல் கிளிப்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இதுல செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா கிளிப்புக்கும் வந்து அந்த ஃபில்டர் வந்து ஆட் ஆயிடும். ஓகே இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க எஃபெக்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்றேன். ஓகே இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இப்போ வந்து நீங்க நிறைய ரீல்ஸ் வீடியோஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. சைட்ல நல்லா ஜூம் பண்ற மாதிரி, ஜூம் அவுட் ஆகுற மாதிரி, ஜூம் இன் ஆகுற மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ உதாரணத்துக்கு ப்ளே பண்ணி காமிக்கிற பாருங்க. ஜூம் இப்போ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஜூம் ஆகும். இப்போ வந்து பாருங்க ஜூம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிளர் வீடியோ வந்து பிளர் ஆகி வர்றது. ஓகே இப்போ வந்து பாருங்க வீடியோ பிளர் ஆகி வருது. இது போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. இந்த எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அந்த ரீல்ஸ் வீடியோவை அழகாகிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது மெயின் இந்த எஃபெக்ட்ஸ் தான். இந்த எஃபெக்ட்ஸ் தான் நீங்க பயன்படுத்தி ஒரு ரீல் வீடியோ மேக் பண்றீங்க அப்படின்னா உங்க வீடியோ வந்து பாக்குறது அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட்ஸ் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. வீடியோக்கு இடையில நீங்க வந்து பயன்படுத்துங்க. இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எஃபெக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு கிளிப்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளிப் இப்போ நான் ஆட் பண்ணிருக்கக்கூடிய எஃபெக்ட் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த கிளிப்புக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். ஓகே இப்போ ப்ளே பண்ற பாருங்க. இப்போ வந்து பாருங்க இப்போ ஷேக் ஆகுற மாதிரி இந்த எஃபெக்ட் இருக்குல்ல, இப்போ அந்த கிளிப்புக்கு மட்டும்தான் வந்து ஆட் ஆயிருக்கும். மற்ற கிளிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்காது. இது போல உங்களுக்கு வீடியோல எந்த இடத்துல அது போல எஃபெக்ட் நீங்க ஆட் பண்ணணுமோ நீங்க வந்து ஸ்பிட் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளிப்புக்கு மட்டும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இது போல நீங்க ரெண்டு பக்கம் ஸ்பிட் பண்ணிட்டு இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க எஃபெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு இப்போ இதுல எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த கிளிப்புக்கு மட்டும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இந்த கிளிப்புக்கு மட்டும் செட் ஆகும்.
ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளிப்புக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். ஓகே, அந்த பிளிங்க் ஆகிற மாதிரி இப்போ செட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, இதுவே நீங்க வந்து ஒரே எஃபெக்ட் இந்த நீங்க ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த போல தனித்தனியா வீடியோ கிளிப்ஸ் வந்து நீங்க கட் பண்ணி வச்சிருந்தாலும் எல்லா கிளிப்புக்கும் நான் வந்து ஒரே எஃபெக்டா நீங்க ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க, ஒரு கிளிப் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கிளிப் மேல கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் எஃபெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க, அப்ளை எஃபெக்ட் டு ஆல் கிளிப்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை எஃபெக்ட் டு ஆல் கிளிப்ஸ் நீங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இது போல நீங்க எத்தனை கிளிப்பா நீங்க தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருந்தாலும் எல்லா கிளிப்புக்கும் ஒரே எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும், ஒரே எஃபெக்ட் வந்து எல்லா கிளிப்ஸ்க்கும் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரே எஃபெக்ட்டை வீடியோ முழுக்க எப்படி ஆட் பண்றது, தனித்தனியா எஃபெக்ட் எப்படி ஆட் பண்றது சொல்லிட்டு இப்போ நீங்க தனித்தனியா டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ கிளிப்பை தனித்தனியா ஸ்பிட் பண்ணி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன கிளிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க, வாய்ஸ் எஃபெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே, வாய்ஸ் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ வந்து உங்க வீடியோக்கு இதெல்லாம் வந்து வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் தேவைப்பட்டா இதுல வந்து பாருங்க லோ இதுல நிறைய வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய வாய்ஸ். இது நீங்க பயன்படுத்தி நீங்க வந்து வேணும் அப்படின்னா நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓன் வாய்ஸ் நீங்க மேக் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து மியூசிக் வச்சு எடிட் பண்ணாலும் இது தேவைப்பட்டா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்ற இந்த ஃபீச்சர் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வீடியோ கிளிப்பை நீங்க வந்து ஆட் பண்ணிருப்பீங்க, இந்த எடிட் பண்றதுக்காக ஆட் பண்ணிருப்பீங்க. அது வந்து லென்த்தா இருக்கும். இப்போ நான் வந்து அந்த ஆடியோ கிளிப்பை மட்டும் வீடியோல இருந்து தனியா பிரிச்சு எடுத்து அந்த ஆடியோவை மட்டும் நான் தனியாக எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க, இந்த கிளிப்பை வந்து நான் ஸ்பிட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ இந்த கிளிப்புக்கு இதை கட் பண்ண கிளிப்புக்கு மட்டும் தனியாக ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்றேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த கிளிப்போட இந்த வீடியோ கிளிப்போட ஆடியோ மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. வீடியோ தனியாக பிரிஞ்சிருச்சு, ஆடியோ தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆடியோ கிளிப்பை நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளிப் மேல கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆடியோ கிளிப்பை எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நிறைய வந்திருக்கு. ஓகே, இது போல நீங்க வந்து ஒரு வீடியோல இருந்து ஆடியோ கிளிப்பா தனியாக எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து தனியாக பிரிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, ஆடியோ கிளிப்பை எப்படி எடிட் பண்றது சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிரும் வீடியோ கிளிப்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஓகே, நமக்கு இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோவும் வீடியோவும் தனியாக பிரிக்கிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, மிரர். இந்த மிரர் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த உங்க வீடியோ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு அதெல்லாம் ஃபிளிப் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. மிரர் வந்து கிளிக் பண்ற பாருங்க. ஓகே, மிரர் வந்து கிளிக் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ திருப்புறதுக்காக இது வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு கிளிப் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த கிளிப்புக்கு பதிலாக வேற ஒரு கிளிப்பை நீங்க ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த வேற ஒரு கிளிப் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்காக உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த கிளிப் வந்து லாங்கா ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ரீல் வீடியோ சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரீல் வீடியோல எனக்கு வந்து பாதி வந்து தேவையில்ல, பாதிலே கட் பண்ணிட்டு நான் நடுவில் வந்து வேற ஒரு கிளிப்பை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்க, இதை வந்து ஸ்பிட் பண்ணிக்கிறேன். ஸ்பீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்பீட் பண்ணிட்டு இங்க ஒரு ஸ்பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் ஒரு ஸ்பீட் பண்ணி நடுவில் இருக்கிறது வந்து தேவையில்லை. இப்போ நடுவில் இருக்கிற கிளிப் மட்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ரீப்ளேஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ மறுபடியும் உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து வேற வீடியோ எதுனா இருந்தா அதை வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து டிக் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க, அந்த இடத்துல வந்து இப்போ வேற வீடியோ வந்து ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல மட்டும் வேற ஒரு வீடியோ வந்து ஆட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், சென்டர்ல மட்டும் ஒரு வேற வீடியோ ஆட் ஆயிடுச்சு. நீங்க இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடுவில் ஒரு கிளிப்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து ரீப்ளேஸை பயன்படுத்திக்கலாம். ஒரு கிளிப்புக்கு பதிலாக இன்னொரு கிளிப் ஆட் பண்றதுக்கு இந்த ரீப்ளேஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகே, இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க. ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லிப் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ வந்து ஒரு கிளிப் வந்து நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க. இது போல நீங்க வந்து நிறைய கிளிப் இருக்கு அப்படின்னா இப்போ இதுல வந்து ஒரு கிளிப்பை மட்டும் நீங்க எடிட்டிங் நிறைய பண்ணிருப்பீங்க, எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி எடிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளிப்பை மட்டும் நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும், மற்ற கிளிப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தூங்க வைக்கணும் அப்படின்னா அதாவது ஸ்லிப் பண்ணா தூங்க வைக்கிறது. நீங்க மற்ற கிளிப் எல்லாமே நீங்க தூங்க வைக்கணும் அப்படின்னா இதுல வந்து பாருங்க ஸ்லிப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து ஸ்லிப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க செலக்ட் பண்ண கிளிப்பை தவிர மீதி கிளிப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. அது வந்து தூங்கிருச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை மட்டும் நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம், ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த கிளிப் எப்படி அதுல கொடுத்துருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கக்கூடிய எல்லாமே வந்து சரியா ஒர்க் ஆகுதா, அந்த கிளிப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை மட்டும் நீங்க வியூ பண்ணி பார்க்கறதுக்காக அந்த ஸ்லிப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, நீங்க கிளிக் பண்ணும்போது நீங்க செலக்ட் பண்ண அந்த கிளிப்பை மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். மற்ற கிளிப்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறக்க நிலைக்கு போயிடும். மறுபடியும் நீங்க பேக் வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா கிளிப்பும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா தெரியும். ஓகே, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம கடைசியா இருக்கக்கூடிய டூப்ளிகேட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்க்கலாம். டூப்ளிகேட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து ஒரு கிளிப் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதே போலவே பக்கத்துல ஒரு கிளிப் வேணும் அப்படின்னா நீங்க வந்து நீங்க வர வச்சுக்கலாம். அதே கிளிப் சேம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வரும்.
ஓகே, இப்போ வந்து நான் கடைசி ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த கிளிப்புக்கு போயிடுறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு. இப்போ இதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எவ்வளோ லென்த்தில் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, இப்போ இதே போலவே இன்னொரு கிளிப் வேணும் அப்படின்னா இதில் வந்து பாருங்க டூப்ளிகேட் ஸ்லைடர் லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க அதே லென்த்துக்கு ஒரு கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணல, லென்த்தான கிளிப்பு. இதனால் அதே லென்த்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் வந்து வந்துருச்சு. இது போல ஒரு வீடியோவை இன்னொரு வீடியோவா பக்கத்தில் வர வைக்கணும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை டெலிட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து கிளிப்பை எடிட் பண்றதுல எல்லா ஆப்ஷனுமே பார்த்து முடிச்சாச்சு. டூப்ளிகேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சா மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு கிளிப்பை எப்படி எடிட் பண்றது சொல்லிட்டு நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆடியோவை ஆட் பண்ணி அந்த ஆடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ஆடியோ கிளிப்பை எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க அந்த வீடியோ கிளிப்புக்கு மேலேயே ப்ளஸ் போட்டு ஆட் ஆடியோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளஸ் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதுல வந்து டிஃபால்ட்டா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்கா சர்ச் ஆடியோ சொல்லிட்டு இருக்கு. அதுல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி கூட நீங்க வந்து ஆட் பண்ணலாம் எடிட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இம்போர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இம்போர்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து உங்களுடைய வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். அதாவது உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து செப்பரேட்டா ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்கல. நீங்க வீடியோல இருந்து அந்த ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஆடியோ யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்றேன். வீடியோ கிளிப் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த வீடியோ கிளிப் வந்து கிளிக் பண்ணிட்டு செலக்ட் வந்து கொடுத்துறேன். ஓகே வந்து கொடுத்துறேன். ஓகே கொடுத்துற பிறகு வந்து பாருங்க இப்போ இதுல வந்து அந்த லிரிக்ஸ் எந்த அளவுக்கு வேணுமா நீங்க வந்து நவுத்தி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து சின்ன கிளிப் அப்படின்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா சரியா போயிடுச்சு. இது அதுவும் ரீல் வீடியோ தான், அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ வந்து கம்மியா தான் இருக்கு. இது வந்து ஓகே இப்போ டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டன் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோ கிளிப்ல இருந்து ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த ஆடியோ கிளிப்பை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த ஆடியோ கிளிப்பை மட்டும் வந்து ஆட் ஆயிடுச்சு. இது வந்து சின்ன ஆடியோ கிளிப், அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, நீங்க தேவையான மாதிரி இது போல நீங்க ஆடியோ கிளிப் ஆட் பண்ணிட்ட பிறகு நீங்க தேவையான மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த லென்த் வேணுமோ நீங்க வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது போல நீங்க வந்து ட்ராக் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆடியோவை சக்ஸஸ்ஃபுல்லா இம்போர்ட் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆடியோ கிளிப்பை எடிட் பண்றதுக்கு இப்போ அந்த ஆடியோ கிளிப்பை மேல வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆடியோ கிளிப்பை எடிட் பண்றதுக்கு இந்த ஆடியோ கிளிப்பு மேல வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆடியோ லேயர் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆடியோ லேயர் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கீழே வந்து வந்துடும். பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நான் கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த ஆடியோ எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஓகே, இந்த ஸ்பிட் சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பிட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஆடியோவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஸ்பிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆடியோவா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்றதுக்காகவும் நம்ம தேவையில்லாத நம்ம வந்து இது போல நீங்க கிளிக் பண்ணி டெலிட் பண்றதுக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்பிட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லுவாங்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல வந்து வால்யூம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வால்யூம் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். வால்யூம் அப்படின்றது இந்த ஆடியோக்கு சவுண்ட் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃபால்ட்டா 100ல இருக்கும். நீங்க கம்மி பண்ணி வைக்கணும்னா கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு சவுண்டே வேணாம் அப்படின்னா கூட நீங்க வந்து 0ல கொடுத்தீங்க அப்படின்னா மியூட் ஆயிடும். ஓகே, நமக்கு வந்து இது இப்போ நமக்கு சவுண்ட் தேவைதான். ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க வால்யூமுக்கு பக்கத்துல ஃபேட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபேட் ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க ஃபேட் இன் ஃபேட் அவுட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்றது இப்போ நீங்க ஆடியோ கிளிப் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ ஃபேட் இன் அப்படின்னா அந்த ஆடியோ கிளிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்ட் கம்மியாகி அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் இன் அப்படின்றது. ஃபேட் அவுட் அப்படின்றது அந்த ஆடியோ முடியும் போது சவுண்ட் கம்மியாகி முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் அவுட் அப்படின்றது. இப்போ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சாங் வந்து ஸ்டார்டிங்ல ஓகே இப்போ நீங்க வந்து அந்த சாங்கோட தொடக்கத்துல அந்த ஸ்டார்டிங்ல சவுண்ட் எந்த அளவுக்கு கம்மியாகி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபேட் இன்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ வந்து சவுண்ட் கம்மியாகி இன்க்ரீஸ் ஆகும். கம்மியில இருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபேட் அவுட் நீங்க வந்து கடைசியா முடியும் போது எவ்வளவு சவுண்ட் கம்மியா வந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஓகே வந்து கொடுத்துறேன். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து பாருங்க நீங்க செட் பண்ணது இந்த மேப்ல வந்து காமிக்கும். இந்த ஆடியோ மேப்ல வந்து காமிக்குது பாருங்க. எந்த அளவுக்கு கம்மியாகி மேல வந்து போது பாருங்க அந்த கோடு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது சொல்லிட்டு இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாருங்க இந்த ஆடியோ முடியும் போது எந்த அளவுக்கு கம்மியாகுது சொல்லிட்டு கம்மியாகி முடியுது சொல்லிட்டு வந்து தெரியும். ஓகே, இது போல உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பீட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதுல ரீப்ளேஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த ஆடியோக்கு பதிலாக நீங்க வேற ஆடியோ வைக்கணும் அப்படின்னா நீங்க இம்போர்ட் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல வந்து சர்ச் ஆடியோன்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து நீங்க வேற என்ன தமிழ் சாங் எதனா கூட நீங்க வந்து சர்ச் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆட் பண்றேன். இப்போ டன் வந்து கொடுத்துறேன். தேவையான லிரிக்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இது டன் இருக்கு, டன் வந்து கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாங் வந்து ஆட் ஆயிடும். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் ஆகுது. ஒரு சாங்க்கு பதிலாக இன்னொரு சாங் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டெலிட் இந்த டெலிட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆக சொல்லுவோம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கிளிப்பை நம்ம டெலிட் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அதை நீங்க ஸ்பிட் பண்ணி தேவையில்லாத டெலிட் பண்ணாலும் சரி இல்ல மொத்தமா இது வேண்டாம் அப்படின்னா கூட நீங்க செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ நான் டெலிட் வந்து பண்ணிட்டா பாத்தீங்கன்னா தெரியும்.
ஓகே, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஒரு கிளிப் வந்து டெலீட் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லிப் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இந்த ஸ்லிப் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸ்லிப் வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ வந்து இது வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க, தேவையில்லாத அந்த சாங்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து பாருங்க, இது வந்து ஒரு கிளிப்பாக இருக்கு. இந்த ஒரு கிளிப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கு. இப்போ இது மற்ற கிளிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அது உறக்க நிலைக்கு போயிட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து பாருங்க, இது வந்து ஒரு கிளிப்பா இருக்கு. நான் வந்து இந்த ஆடியோ கிளிப்பை எந்த ஒரு கட்டுமே பண்ணல. இப்போ கட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கிளிக் பண்ணி இங்க வந்து ஒரு ஸ்பிட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இங்க வந்து ஒரு ஸ்பிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்க தள்ளி ஒரு ஸ்பிட் வந்து பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பிட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் 2 இடத்துல இது போல ஆடியோ வந்து ஸ்பிட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆடியோ மட்டும் தான் நான் வந்து வியூ பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ எந்த கிளிப்பை நீங்க கேட்கணுமோ அந்த கிளிப் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க. ஓகே, இப்போ இதுல வந்து ஸ்லிப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லிப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா, இப்போ நீங்க எந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த கிளிப்பு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். மற்ற கிளிப் எல்லாமே உறக்க நிலைக்கு போயிடும். இப்போ வந்து ஸ்லிப் வந்து கிளிக் பண்ற பாருங்க. ஸ்லிப்பை கிளிக் பண்ணும்போது இப்போ நான் செலக்ட் பண்ண அந்த கிளிப்பை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. மற்ற கிளிப்லாம் வந்து பாத்தீங்கன்னா உறக்க நிலைக்கு போயிடுச்சு. இப்போ நீங்க இந்த சாங்ல இதை மட்டும் நீங்க வியூ பண்ணி கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை மட்டும் அந்த எஃபெக்ட் பீட்ல ஆட் பண்ணீங்க அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை மட்டும் நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து அந்த ஸ்லிப் அப்படின்ற ஃபீச்சர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டூப்ளிகேட் அப்படின்னா இதே போலவே இன்னொரு கிளிப் வந்து நம்ம வர வச்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஒரு சாங் ஆட் பண்ணிக்கீங்க அப்படின்னா அதே சாங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப மேலேயே வந்து வர வச்சுக்கலாம். ஓகே, டூப்ளிகேட் வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க அதே சாங் வந்து பாத்தீங்கன்னா அதே லேயர் மேல வந்து வந்துருச்சு. இப்போ நீங்க ப்ளே பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் அந்த வாய்ஸ் வந்து கேட்கும். இப்போ வந்து கரெக்டா வந்து செட் ஆகும்போது ஒரே வாய்ஸ் மாதிரி தான் கேட்கும். ஜஸ்ட் இந்த கிளிப் வந்து லைட்டா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இந்த வாய்ஸ் வந்து டபுளா கேட்கும். ஓகே, இது போல உங்களுக்கு இந்த ஆடியோ அந்த கிளிப் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் வேணும் அப்படின்னா நீங்க செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து ஒரே கிளிப்பா வந்து வச்சுக்கலாம். ஓகே, நான் டெலீட் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஒரே ஒரு கிளிப் இருந்தா போதும், ஆடியோ கிளிப். ஓகே, இப்போ இந்த ஆடியோ கிளிப்பை எப்படிலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுல பிளஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைனலா இதுல பிளஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பிளஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல கேமரா கேலரி சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த கேலரி கிளிக் பண்ணி நீங்க பக்கத்துல இன்னொரு கிளிப் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே நீங்க வந்து இன்னொரு கிளிப் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே வந்து கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு கிளிப் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதை நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கணும், இப்பதான் சொல்றேன். ஓகே, நீங்க வந்து இன்னொரு கிளிப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா இது போல ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒரு மியூசிக் ஆட் பண்றதுக்காக இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆடியோ ஆப்ஷன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நீங்க எக்ஸாம்பிளுக்காக ஒரு சாங் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு தேவையான மாதிரி அந்த லிரிக்ஸை செட் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி ஆட் பண்ண சொல்லியாச்சு. ஓகே, இதை நான் delete வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல டெக்ஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். டெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஓகே, நீங்க என்ன டெக்ஸ்ட் பண்ணணுமோ என்ன லிரிக்ஸ் வந்து நீங்க உங்க ரீல்ஸ்ல வந்து நீங்க செட் பண்ணுமோ அந்த லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் உதாரணத்துக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் வர மாதிரி ஒரு லிரிக்ஸ் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து பாருங்க, இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் இருக்கு பக்கத்துல. இந்த பென்சில் ஐக்கான் இருக்கு பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்றதுக்கு டெக்ஸ்ட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் பக்கத்துல டபுள் இருக்கு பாருங்க. இது வந்து அந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட். இதுல வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கான நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமா நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட், உங்களுக்கு என்ன ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் அந்த ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், இதுல நிறைய இருக்கு. உங்களுக்கு என்ன ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒரு ஃபாண்ட் வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து நான் ஜூம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுல வந்து ஃபாண்ட்டே நிறைய இருக்கு. இப்போ ஃபாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபாண்ட்லயே வந்து இதுல சிம்பிள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல சிம்பிள் ஃபாண்ட், அதுக்கப்புறம் போல்டு, அதுக்கப்புறம் ரீட்ரோ, பிளேஃபுல். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. ஆள்ல கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த ஃபாண்ட் ஒன்னா வரும். நீங்க தனித்தனியா செப்பரேட்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வைக்கணும் அப்படின்னா கூட அந்த ஃபாண்ட் தனித்தனியா கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுல கலர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல 3வது ஆப்ஷன் கலர் இருக்கு பாருங்க. இது வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க அந்த கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இதுல என்ன கலர் வேணுமோ நீங்க வந்து நகர்த்தி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளவு வந்து பாருங்க சாச்சுரேஷன் உங்களுக்கு கம்மியா வேணும்னா வச்சுக்கலாம், நீங்க இன்க்ரீஸ் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகே, இதுலயே ஒயிட் இருக்கு. இதுல பிரைட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கலாம். ஓகே, இதுலயே அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல அதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து சின்னதா பென்சில் ஐக்கான் இருக்கு பாருங்க. இந்த கலர்லயே இந்த பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா இப்போ நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த சட்டையோட கலர்லேயே எனக்கு வந்து அந்த டெக்ஸ்டோட கலர் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ அந்த பென்சில் ஐக்கான் இருக்கு பாருங்க. இந்த பென்சில் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நடுவில் ஒரு ஆப்ஷன் வரும். இதுல இப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் கலர் என்ன வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்காக நான் வந்து இதுல இந்த இலையோட கலர் செலக்ட் பண்றேன். இலையோட கலர் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் அப்படின்றதால பச்சை கலர் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ அதுவே வந்து பாருங்க இதுல இப்போ நான் வந்து இந்த
சட்டையோட கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரை வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க வேற கலர் செலக்ட் பண்ணுறேன். இந்த புல்லோட கலர் செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லு கலர் வந்துருச்சு. இது போல உங்களுக்கு அந்த வீடியோவில் எதனா ஒரு பொருளோட அந்த ஆப்ஜெக்டோட கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி டெக்ஸ்டோட கலராக வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் கலரை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இந்த கலரே வச்சுக்கிறேன். ஓகே, அது இப்போ நம்ம கலரை வந்து பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதில் 4வது ஆப்ஷனாக அலைன் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இது வந்து அந்த டெக்ஸ்டோட அனிமேஷன். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எந்த மாதிரி அனிமேஷன் வேணுமோ இதில் வந்து கொடுத்துக்கலாம். இதில் அனிமேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு தேவையான அனிமேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க பக்கத்துலேயே இன்னொரு கொடுத்துருக்காங்க மாதிரி இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே ஒரு சில டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து இது போல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டைலில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் க்ளோவு அந்த எஃபெக்ட்ஸ் அந்த டெக்ஸ்டோட எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டெக்ஸ்டோட எஃபெக்ட் அதுக்கு எஃபெக்ட் எதனா வேணும் அப்படின்னா இது போல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதில் 3வதா பாக்ஸ் போட்டு ஒரு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கடைசியாக ஒரு இதில் ஒரு இருக்கு பாருங்க. இது எதுக்கு அப்படின்னா அந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் இதில் லாஸ்ட்டாக ஒரு இருக்கு பாருங்க. அது வந்து டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ண இது போல் இந்த பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் பாருங்க இதில் கடைசியாக அலைன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அலைன் அந்த 3 கோட் இருக்கு பாருங்க. அந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கீழே ஒரு லைன் இருக்குல்ல, அது வந்து லெஃப்ட் சென்ட்ரு அது ரைட்டு அது போல் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஆகும். இது போல் நீங்கள் லைன் கீழே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம் அது போல் அலைன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இப்போ ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போது நடுவில் வரும், லெஃப்ட்டில் வரும், சைடில் வரும். இது போல் வந்து இப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க இது நடுவுல இருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இது போல எத்தனை டெக்ஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லிரிக்கை செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்க லெஃப்ட் சைடில் ஒரு லைன் வந்துருக்கு. இது வந்து இப்படி லைட்டாக ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போய் விட்டீங்க, இன்க்ரீஸ் பண்ணி அப்படின்னா ஜூம் ஆகும். ஜூம் கம்மி பண்ணோம் அப்படின்னா இதை கம்மி பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஜூம் வந்து கம்மியாகும். ஓகே, இது போல் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ டன் வந்து கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்துற பிறகு வந்து பாருங்க இப்போ இது வந்து ஒரு லேயராக வந்து மாறிடும். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து உங்கள் வீடியோவில் எதுலேருந்து எது வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க இந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு இதில் வந்து இது வரைக்கும் மட்டும் வேணும், இது வரைக்கும் மட்டும் அந்த லிரிக்ஸ் வந்து இருக்குது, அது வரைக்கும் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. தேவையான இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்க இது உள்ள வந்துட்டு பேர் இதை வந்து ஜூம் பண்ண முடியல. நீங்கள் வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உள்ள போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எடிட்குள்ளே போயிட்டு இதில் வந்து ஜூம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்க்ரீஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆகுது. நீங்கள் வெளியே போயிட்டு ஜூம் பண்ண முடியாது. அதனால உள்ளே அந்த டெக்ஸ்ட் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இது போல் ஜூம் பண்ணிட்டு இப்போ இதுக்கப்புறம் எனக்கு வேற ஒரு லிரிக்ஸ் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இதோட டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வேற என்ன லிரிக்ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் டைப் பண்ணிக்கோங்க. இது போல் டைப் பண்ணிட்டு நீங்கள் லிரிக்ஸ் அந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் டன் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் பக்கத்தில் ஒரு லிரிக்ஸ் வந்து வந்துடும். ஓகே, இது போல் நீங்கள் வந்து அந்த சாங்க்கு வாய்ஸ்க்கு அந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய லிரிக்ஸ் வந்து டெலிட் வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவை நான் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். நான் வந்து லிரிக்ஸ் மொத்தமாக செட் பண்ணி காமிச்சா டைம் வேஸ்ட்டு. ஓகே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறா சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்லேயே அந்த எடிட் ஆப்ஷன் முழுக்க பார்த்து முடிச்சாச்சு. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுலேயே கீழே வந்து ஸ்பிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பிட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட்டில் எனக்கு பாதி வரைக்கும் வேணும், இப்போ லிரிக்ஸ் இதில் முடியுது அப்படின்னா இதோட எனக்கு போதும் டெக்ஸ்ட் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த பாதி ரைட் சைடில் இருக்கிறது தேவை அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாதி வந்து டெலிட் ஆகிடும். இதுக்காக வந்து இதில் வந்து நம்ம ஸ்பிட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதில் எடிட் ஆப்ஷன் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன் மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் உள்ள போயிட்டு அந்த ஃபாண்ட் கலரிங்லாம் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஓகே, இப்போ இதில் அதுக்கப்புறம் வந்து பாருங்க டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து ஒரு லிரிக்கை நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க, ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிங்க அப்படின்னா இது வந்து இதில் ஒரு சில வாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வாய்ஸ்ல அந்த டெக்ஸ்ட் வந்து படிச்சு காமிக்கும். அது போல அந்த நீங்கள் படிச்சு காட்டுற மாதிரி அந்த லிரிக்ஸை நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாய்ஸை பயன்படுத்தி நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதை கிளிக் பண்ணும்போது தமிழ் ட்ரிக் ராஜ்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லும். அந்த வாய்ஸை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவைன்னா அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகுது டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு தேவைப்பட்டா வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் டூப்ளிகேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் இன்னொரு டூப்ளிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் டூப்ளிகேட் வச்சுக்கலாம். ஓகே, டூப்ளிகேட் வந்து கொடுக்குறேன். டூப்ளிகேட் கிளிக் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அதே டெக்ஸ்ட் வந்து வந்துருச்சு. இதை நான் மறுபடியும் இது போல் நீங்கள் வந்து லாங்காக நகர்த்தி கொண்டு போய் ட்ராக் பண்ணி விட்டுட்டு இப்படி கீழே இழுத்து கொண்டு வந்து விட்டுருங்க. இந்த டெக்ஸ்ட்டை கீழே எழுத்து கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்துடும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு இதில் எடிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எடிட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேன்சல் பண்ணிட்டு ஓகே, இப்போ வந்து பாருங்க
நான் மறுபடியும் அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பண்ணும்போது இன்னொரு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இது போல் ஷார்ட்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டன் வந்து கொடுக்குறேன். டன் கொடுக்கும்போது இப்போ இது வேறு டெக்ஸ்ட், இது வேறு டெக்ஸ்ட். நீங்கள் வந்து ஷார்ட்டாக நீங்கள் டக்குன்னு வீடியோ எடிட் பண்ணி முடியணும்னா இப்படி இந்த மெத்தடை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இதில் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டூப்ளிகேட் பக்கத்தில் டெலீட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளிப்பை டெலீட் பண்ணுறதுக்காக இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்டாக எல்லாமே இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன், இந்த டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது சொல்லிட்டு எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். வாய்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். வாய்ஸை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க, நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ரீல்ஸ் வீடியோக்கு ஓனா வாய்ஸை நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு இது தேவைப்பட்டா இது போல நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோக்கு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கேப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கேப்ஷன்ஸ் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து கேப்ஷன்ஸில் நீங்கள் வந்து வீடியோ கேப்ஷன்ஸ் இந்த வீடியோக்கு அந்த மாதிரி கேப்ஷன்ஸ் எதுனா நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தா அதை வந்து ஆட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது கீழே வந்து அந்த லெட்டர்ஸ் அந்த பேசுகிறத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் எப்படி பேசணும் அது எல்லாமே இங்கிலீஷில் வர மாதிரி, தமிழில் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷன்ஸ் ரெடி பண்ணி கீழே வந்து உங்கள் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பாருங்க இம்போர்ட் ஆடியோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இம்போர்ட் ஆடியோ வந்து கொடுக்கும்போது நோ கேப்ஷன்ஸ் ஃபார்ம் சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் நீங்களா எதுனா வீடியோ இருக்குது இது கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட்டிங் கேப்ஷன் சொல்லிட்டு இருக்கு. இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப்ஷன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, நோ கேப்ஷன் ஃபோன் சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகலை. நீங்கள் இருக்கக்கூடிய வீடியோவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஓவர்லே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர்லே அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஓவர்லே அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கு மேலே ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறதுக்காக இந்த ஓவர்லே வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது மேலே ஒரு வீடியோ ஆட் பண்ணாலும் சரி, மேலே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணாலும் சரி, அதுக்குள்ள இப்போ அந்த வீடியோக்கு மேலே வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓவர்லே வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஓவர்லே வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ நீங்கள் வந்து அதில் என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்காக நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ஓகே வந்து கொடுத்துறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து பாருங்க கீழே ஒரு வீடியோ கிளிப் இருக்கு, மேலே ஒரு வீடியோ வந்து வந்துருச்சு. இப்போ இது போல நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவர்லே வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ நான் ஒரு வீடியோ கிளிப் வந்து மேலே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ கிளிப்பை எடிட் பண்றதுக்காக கீழே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பிட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து இது போல அந்த கிளிப்பை வந்து தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் வந்து கொடுத்துக்கலாம். இது செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸ்பிட் தனித்தனியாக கட் பண்றதுக்காக ஸ்பிட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல வால்யூம் இப்போ நீங்க ஆட் பண்ண கிளிப்ல வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரும், வால்யூம் வரும். அதாவது நீங்க அந்த கிளிப்போட சவுண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் வால்யூம் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து சவுண்ட் வந்து 0ல வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கிளிப்போட சவுண்ட் வந்து மியூட் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கட் அவுட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கட் அவுட் அப்படின்னா இப்போ நீங்க அந்த வீடியோல உள்ள இருக்கீங்க அப்படின்னா அந்த உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கட் அவுட்டை பயன்படுத்திக்கலாம். அந்த வீடியோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்காக கட் அவுட்டை பயன்படுத்திக்கலாம். ஓகே, கட் அவுட் வந்து கிளிக் பண்றேன். கட் அவுட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது போல அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகும். இப்போ டிஃபால்ட்டா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். சம்டைம்ஸ் வந்து கொடுக்காது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க தான் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிடுச்சு. இது போல அதுவா செலக்ட் ஆயிட்ட பிறகு ட்ராக் ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ட்ராக் ஆப்ஜெக்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராக் ஆகும். இப்போ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடும் ட்ராக் ஆப்ஜெக்ட்டை கொடுக்கும்போது. ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல லோடிங் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நான் டன் வந்து கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ அழகா வந்து என்னுடைய உருவம் மட்டும் அந்த வீடியோவில் வந்து தெரியும். அதுன்னு தெரியும். இப்போ இது போல வந்து நான் கட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் அது போல் நீங்கள் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் தேவையான இடத்துல செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்க. இப்போ வந்து நான் செட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணுற பாருங்க. ப்ளே பண்ணும்போது இப்போ வந்து அந்த வீடியோ வந்து சைடில் வந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. இது போல் நீங்கள் வந்து சரியாக கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் சரியாக வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும் கீழே. ஓகே, இது போல் நீங்கள் வந்து ஒரு வீடியோக்கு பேக்ரவுண்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து இப்போ அந்த வீடியோக்கு மேலே ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வீடியோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து அது தேவையில்லை, நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல நீங்கள் வந்து ஒரு வீடியோட பேக்ரவுண்டை ஆட் பண்ணி நீங்கள் இந்த ரீல்ஸ்க்கு மேலே வந்து ஆட் பண்ணா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எதனா ஒரு கிரீன் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ எப்படி ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஆட் பண்ணுறதுக்கும் இல்லை ஓவர்லே சொல்லிட்டு இருப்பாங்க. ஓவர்லே கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓவர்லே கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஒரு கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே டிக் இருக்கு, டிக் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ நார்மலாகவே இப்போ வந்து கீழே வந்து பாருங்க கட் அவுட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கட் அவுட் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கட் அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து அந்த கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நமக்கு வந்து கட் பண்ணி கொடுக்காது. இப்போ வந்து அது வந்து அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுக்காது. நம்மளா வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாருங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து அதை வந்து செலக்ட் பண்ணாது. நம்ம வந்து இப்போ நம்ம மேனுவலாக எப்படி நம்ம அதை கிரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுற சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஓகே, இப்போ இது வந்து பாருங்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே அது வந்து ட்ராக் பண்ணல, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணல. இப்போ வந்து அந்த கை இப்போ ஃபாலோ பட்டன் போயிட்டு தட்டுற மாதிரி ஒரு ஹேண்ட் இருக்குல்ல, அது மட்டும் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இதில் வந்து பாருங்க செலக்ட் மேனுவலி சொல்லிட்டு இருப்பாங்க. செலக்ட் மேனுவலியை வந்து நம்ம கொடுத்துப்போம். செலக்ட் மேனுவலி செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எந்தெந்த அந்த வீடியோவில் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்க இதில் ஃபேஸ்புக் ஐகான் இது வந்து தேவைப்படுது, அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் தேவைப்படுது, அதுக்கப்புறம் இது தேவைப்படுது. எதெல்லாம் தேவையோ அதில் வந்து நீங்கள் ப்ளஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன கலர்ஸ்லாம் தேவைப்படுதோ அதில் எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் தேவைப்படுதோ அதில் வந்து ப்ளஸ்ஸை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து க்ரீன் கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படின்னா க்ரீன் கலர் வந்து ரிமூவ் ஆகாது. எந்த கலர் உங்களுக்கு வேண்டாமோ, அதாவது எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். எந்த கலர் வேண்டாமோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணாமோ அந்த கலரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ் இருக்குது. இதில் ப்ளஸ்ன்னா ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். மைனஸ் அப்படின்னா எந்த கலர் ரிமூவ் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே ஃபுல்லாகவே நான் வந்து மைனஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இது ஃபுல்லாகவே நான் மைனஸ் கொடுத்துக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது போல செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணாமல் விட்டாலும் கரெக்டாக செலக்ட் பண்ண கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க ட்ராக் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு இருக்கு. ட்ராக் ஆப்ஜெக்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ட்ராக் ஆப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணும்போது இப்போ நீங்கள் ப்ளஸ் என்ன கொடுத்தீங்களோ, இப்போ ப்ளஸ்ல என்ன செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஆப்ஜெக்ட் அது மட்டும் தான் வந்து செலக்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு இது மட்டும் செலக்ட் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ வந்து டன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ டன் வந்து கொடுத்துறேன். நீங்கள் மைனஸ் கொடுத்தது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ப்ளஸ் என்ன கொடுக்குறீங்களோ அது மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பேக்ரவுண்ட் அந்த கிரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். கிரீன் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். இது தேவையான மாதிரி ஜூம் வச்சுக்கலாம். ஓகே, தேவையான மாதிரி ஜூம் வச்சுட்டு ப்ளே பண்ணுற பாருங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த கிரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்க. இப்போ ஆட் பண்ணுது. இப்போ அந்த கிரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க இந்த ஆப்ஷன் இந்த பட்டன் மட்டும் வருது. இப்போ வந்து கிரீன் ஸ்க்ரீனை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது போல நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க இந்த கீழே வந்து கிரீன் ஸ்க்ரீன் அந்த கலரை ரிமூவ் பண்ணதுனால கீழே வந்து அந்த கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டல இந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணும்போது. ஓகே, இப்போ நம்ம திரும்ப வந்து பேக் வந்துடலாம். ஓகே, இப்போ நான் இந்த கிளிப்பை வந்து டெலீட் வந்து பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு நான் வேற ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் திரும்ப இந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கட் அவுட்டை பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதில் மிரர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மிரர் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்க வீடியோ கிளிப்பை லெஃப்ட் அண்ட் ரைட்ல அப்படி திருப்பறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மிரர் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த பக்கம் திரும்பிடுச்சு. அப்படி இருந்த வீடியோ மறுபடியும் இதை கிளிக் பண்றேன். இப்போ பழைய மாதிரி வந்துருச்சு. இது போல உங்க வீடியோ திரும்பிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து திருப்பி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க டெலிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ டெலிட் அப்படின்னா நீங்க ஸ்பிட் பண்ணி கூட அந்த கிளிப்ல உங்களுக்கு பாதி வேணாம்னா நீங்க வந்து டெலிட் வந்து பண்ணலாம். அல்லது நீங்க அதை முழுக்க டெலிட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது போல நீங்க டெலிட் பண்ணா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்க வந்து முழுசா டெலிட் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளிப்பை முழுக்க டெலிட் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளிப்பை முழுசா இதுல செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலா டெலிட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க டோட்டலாவே டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம ஓவர்லியே பார்த்து முடிச்சாச்சு. ஓவர்லி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ கிளிப்புக்கு மேல அந்த வீடியோக்கு மேல ஒரு கிளிப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக யூஸ் ஆகுது. கிரீன் ஸ்கிரீன் எப்படி ரிமூவ் பண்றது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோக்கு நிறைய லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க. இப்போ உதாரணத்துக்காக நான் வந்து ஒரு மியூசிக் லேயரை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஒரு மியூசிக் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மியூசிக் வந்து ஆட் பண்ணிட்டு மேலே டன் வந்து கொடுத்துறேன். இப்போ இந்த மியூசிக் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இது போல நீங்கள் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஓவர்லே கிளிக் பண்ணிக்கிறேன். ஓவர்லே கிளிக் பண்ணிட்டு ஒரு வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ லேயர் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஆட் பண்ணிட்டு அந்த வீடியோட பேக்ரவுண்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க. இது போல நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்புக்கு மேலே வந்து நீங்கள் ஓவர்லே யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம வந்து மல்டிபிள் லேயர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஒரு 3 லேயர் வந்து அது போல ஆட் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஒரு 3 லேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆட் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிட்டு பாருங்க 3 வீடியோ வந்து அந்த வீடியோக்கு மேல வந்து ஆட் பண்ணிருக்கேன். இது போல பேக்ரவுண்ட் ரிமூவ் கூட நீங்க பண்ணி வச்சு நீங்க ஆட் பண்ணுவீங்க. அப்படின்ற பட்சத்துல இப்போ லெஃப்ட் சைடுல வந்து பாருங்க இதுல வந்து ஒரு ஐ மாதிரி ஐகான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐ மாதிரி ஆப்ஷன். இப்போ லெஃப்ட் சைடுல இந்த வீடியோ எடிட் பண்றீங்களா அந்த கீழே லேயர்ஸ்ல நிறைய காமிக்குதுல அது பக்கத்துல லெஃப்ட் சைடுல ஐ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரு லேயர் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஐ ஐக்கான கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். அந்த லேயர்ஸ் எல்லாமே வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஐ ஐக்கான் கிளிக் பண்ணும்போது அந்த லேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிடும். நீங்க அதுக்கப்புறம் ஈஸியா பார்த்து நீங்க எடிட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னாலும் நீங்க ஹைட் பண்ணி விட்டு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எடிட் பண்ணும்போது எந்த லேயர் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கோ அந்த லேயருக்கு நேரா இருக்கக்கூடிய அந்த ஐ ஐக்கான் அந்த கண் ஐக்கான் மேல கிளிக் பண்ணி அப்படின்னா ஹைட் வந்து ஆயிடும் அந்த லேயர். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து வேற லேயர் எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ நீங்க ஹைட் பண்ண அந்த லேயரை வந்து அன்ஹைட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க அந்த லேயர் வந்து அவைலபிளா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சி எடிட்டிங் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய வீடியோ லேயரோட சவுண்டை மியூட் பண்ணணும் அப்படின்னா சவுண்ட் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அந்த சவுண்டை மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல நீங்க எத்தனை வீடியோ லேயர்ஸ் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்களோ அத்தனை வீடியோ லேயர்ஸ்க்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஹைட் வந்து பண்ணிக்கலாம். சவுண்டை நீங்க வந்து மியூட் பண்ணிக்கலாம். இது போட்டோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமிக்காது. கிரீன் ஸ்கிரீன் மட்டும் இல்ல எந்த கலரா இருந்தாலும் நீங்க அந்த அப்படிதான் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்றேன். இதுல வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய சவுண்ட் டிரான்சிஷன் ஆக்ஷன் காமெடி சொல்லிட்டு ரியாக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னா இடையில வந்து சிரிக்கிற மாதிரி கொடுக்கணும், இடையில வந்து கை தட்டுற மாதிரி கொடுக்கணும், இடையில வால்க் பண்ற மாதிரி சவுண்ட் வேணும் அப்படின்னா சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு.
உங்களுக்கு தேவைப்பட்ட சவுண்ட் எஃபெக்ட்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ரீல்ஸுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் வந்து ஓன் வீடியோ நீங்கள் மேக் பண்ணி ஓன் வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் கீழே பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கு பக்கத்தில் கட் அவுட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கட் அவுட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எதனா ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான் எப்படி கட் பண்ணுற சொல்லிட்டு அதே போலவே அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இது போல லோடிங் ஆகும். லோடிங் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம தனியாக எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த ப்ளஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் செலக்ட் மேனுவல் கொடுத்துட்டு எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. இது போல நீங்கள் ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளஸ் கொடுத்துட்டு இப்போ எந்த கலர்லாம் உங்களுக்கு வேண்டாமோ இப்போ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து பாருங்க இது செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே ஒரு கலர் தேவைப்படுது நமக்கு. ஓகே, இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு இப்போ எதெல்லாம் உங்களுக்கு வேணாமோ மைனஸ் இருக்கு, மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர்லாம் ரிமூவ் ஆகிடும். எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனஸ் கொடுத்துக்கோங்க. இது போல மைனஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து ட்ராக் ஆப்ஜெக்ட் இருக்குது, ட்ராக் ஆப்ஜெக்ட்டை கொடுத்துக்கோங்க. இப்போ ட்ராக் ஆப்ஜெக்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ எது ப்ளஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே, இப்போ நான் டன் வந்து கொடுத்துக்கிறேன். டன் வந்து கொடுத்துறேன். ஓகே, இப்போ நான் டன் கொடுத்துறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுற பாருங்க அந்த வீடியோவை. ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ நான் கட் பண்ண அந்த வீடியோ வந்து எப்படி ஆட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டு இந்த வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்க. இப்போ வந்து நான் கட் பண்ணது வந்து எப்படி ஆட் ஆயிருக்கு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். இது போல நீங்கள் வந்து கட் அவுட் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு சரியாக ஆட் பண்ணல. ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து சரியாக கட் ஆகலை. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சரியாக கட் பண்ணலை. கட் பண்ணணும்னு நினச்சா நல்லா பொறுமையாக நீங்கள் வந்து கட் பண்ணும்போது அழகாக வந்து கட் ஆகும். ஓகே, இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. கட் பண்ணி ஒரு வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ மட்டும் இல்லை ஃபோட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பாருங்க ஸ்டிக்கர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸ்டிக்கர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கர் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து இருக்குது. இப்போதைக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஒரு ஸ்டிக்கர் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஸ்டிக்கர் எந்த அளவுக்கு வேணுமோ ஜூம் வேணுமோ நீங்கள் வந்து ஜூம் வச்சுட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கொண்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஸ்டிக்கர் தேவையான அளவுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஓகே, கீழே வந்து இந்த ஸ்டிக்கர் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் எடிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட், டூப்ளிகேட், டெலிட் இந்த 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டிக்கர் வந்து பாதி வரைக்கும் தான் வேணும், இது வரைக்கும் தான் வேணும் அப்படின்னா ஸ்பிட் கொடுத்துட்டு இந்த பக்கம் தேவை அப்படின்னா டெலிட் வந்து கொடுத்து டெலிட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதே போல இன்னொரு ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னா டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டிக்கர் வந்துடும். இப்போ அதே ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டிக்கர் வேற எங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா அதே ஸ்டிக்கரை நீங்கள் வந்து வேற இடத்துல கொண்டு வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம வந்து டூப்ளிகேட் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இந்த ஸ்டிக்கர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லா ஃபீச்சருமே இதில் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. நான் வந்து எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டே நினைக்கிறேன். இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம கேட்கல கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் இப்போ வந்து பாருங்க இது வந்து புதிய ஆப் எடிட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஆப். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் நான் இதுக்கான வீடியோ வந்து அடுத்து நான் வந்து 1 year கழிச்சு தான் வந்து நான் மேக் பண்ணி போடுவேன். ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் அப்டேட் வந்து இந்த வருஷத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் வரும்போது நான் நிறைய ஃபீச்சர் அது போல அப்டேட் பண்ணாங்களா நான் மறுபடியும் முழுசா இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அதனால மறக்காம நான் தொடர்ச்சியாக நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது போல நீங்கள் வந்து டோட்டலாக எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மேலே வந்து பாருங்க இதில் 2Kன்னு இருக்கு. 2Kல செலக்ட் ஆயிருக்கு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ரிசொல்யூஷன் வந்து உங்களை 4K 2K HDலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான ரிசொல்யூஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு எவ்வளோ வேணும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க நியூ ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இருக்கு. இதில் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இருக்கு. நியூ ப்ராஜெக்ட் இது வந்து கிளிக் பண்ணிட்டு ரீநேம் சொல்லிட்டு இருக்கு. இதில் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்கான நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு டன் வந்து கொடுக்குறேன். இது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து வந்துருச்சு. இது இந்த ப்ராஜெக்ட் நேம் அப்படின்றத நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணும்போது அந்த வீடியோ ட்ராப்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் எக்ஸ்போர்ட் வந்து கொடுக்குறேன் பாருங்க. எக்ஸ்போர்ட் வந்து கொடுக்கும்போது வந்து பாருங்க இந்த வீடியோ வந்து இது போல எக்ஸ்போர்ட் வந்து ஆகும். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இது போல உங்க வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பேக் வந்துடாதீங்க. பேக் வந்துறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து ஆகாது, கட் ஆயிடும். இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ளீஸ் டோன்ட் க்ளோஸ் த ஆப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் க்ளோஸ் பண்ணி அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது, சேவ் ஆகாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிய போகுது. இப்போ வந்து எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிச்சு. ரெடி டு ஷேர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஷேர் டு இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஷேர் டு ஃபேஸ்புக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மெட்டாவோட ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவோட ஆப்ஸ் தான். எடிட்ஸ் அப்படின்றதும் மெட்டாவோட ஆப் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம். ஓகே, நீங்க வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த இன்ஸ்டாகிராம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை சஜெக்ஷன் பண்ணி நல்ல வியூஸ் நல்ல க்ரோத் ஆக வைப்பாங்க நீங்க இந்த ஆப்ல எடிட் பண்றதுனால. ஓகே, ஆல்ரெடி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க இந்த ஆப்ல ஒரு வீடியோ எடிட் பண்ணி அழகா நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா நல்லா ரீச் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க ஷேர் டு இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு பாருங்க. ஷேர் டு இன்ஸ்டாகிராம் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஷேர் டு இன்ஸ்டாகிராம் வந்து கொடுக்குறேன். கொடுக்கும்போது வந்து பாருங்க டைரக்டா வந்து ப்ராசஸிங் ஆகி இப்போ நீங்க இதுல
இப்போ இந்த எடிட்டிங் ஆப்ல எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்றதுக்காக இந்த ஆப்ஷனுக்குள்ள கொண்டு போயிடும். ஓகே, இதுல வந்து அதுக்கான டைட்டில் எல்லாமே நீங்க கொடுத்துக்கோங்க. டைட்டில் அதுக்கான கேப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஓகே, அந்த டைட்டில் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கான ஹேஷ்டேக் எல்லாமே நீங்க கொடுத்துக்கோங்க. என்னென்னலாம் நீங்க கொடுத்து ஷேர் பண்ணுவீங்களோ அது எல்லாமே நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்க ஷேர் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஷேர் வந்து கொடுக்குறேன். ஷேர் வந்து கொடுத்துறேன். ஷேர் கொடுக்கும்போது வந்து பாருங்க, இப்போ டைரக்டா அந்த வீடியோ வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிடும். இப்போ வந்து பாருங்க, ஸ்டெப் ஆஃப் அப்லோடிங் சொல்லிட்டு வருது. இப்போ வந்து அப்லோடிங் ஆகிட்டு இருக்கு. நீங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, அப்லோடிங் ஆகிடும். ஓகே, இது போல நீங்க அந்த ரீல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்ட பிறகு நீங்க பேக் போயிட்டு கூட உள்ள வரலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேக் போறேன். ஓகே, பேக் போயிட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் திரும்ப வந்து இன்ஸ்டாகிராம்குள்ள வரேன். இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவா வந்து அது வந்து ப்ராசஸிங்லாம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஷேர் ஆகிடும். இப்போ வந்து பாருங்க, நான் எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து ஷேர் ஆயிடுச்சு. ஓகே, இது போல வந்து நீங்க டைரக்டா அந்த ஆப்ல எடிட் பண்ண வீடியோவை நீங்க இன்ஸ்டாகிராம் வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்லயும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, ரீல்ஸ்ல இப்போ நான் எடிட் பண்ண வீடியோ வந்து இதில் காமிக்குது பாருங்க. இது போல நீங்க வந்து டைரக்டா நீங்க வந்து ஷேர் பண்ணா நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து உங்களுடைய கேலரியிலே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இந்த கேலரியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து சேவ் ஆயிருக்கு. இது போல நீங்க அதுலயும் ஷேர் பண்ணிக்கலாம். டைரக்டா கேலரியிலே வந்து சேவ் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு அந்த எடிட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காக பயன்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த வீடியோல ஒரு வீடியோவை எப்படிலாம் எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்ல, அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் எப்படிலாம் பயன்படுத்தலாம் சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து எடிட் பண்ணும்போது மிஸ் பண்ண ஒரு சில விஷயத்த மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க வந்து எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்க வந்து பேக் வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகாது. அது வந்து சேஃபா டிராஃப்ட்ல போயிட்டு ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ நான் வந்து பேக் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து திரும்ப வந்து அந்த ஆப்குள்ளே போறேன். இப்போ எடிட்ஸ் அப்படின்ற அந்த ஆப்குள்ளே போகும்போது இப்போ வந்து பாருங்க, நான் கரண்ட்ல எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிராஃப்ட்ல இருக்கு. ஓகே, நம்ம திரும்ப வேணும் அப்படின்னா அதுக்குள்ள போயிட்டு நம்ம எடிட் பண்ணதால அப்படியே இருக்கும். நம்ம வந்து திரும்ப அதிலே கண்டினியூ பண்ணி நம்ம வந்து எடிட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து எடிட்டிங்லேயே ஒரு விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன். அது வந்து இப்போ நான் சொல்றேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜை விட்டு பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜை விட்டு நான் பேக் வந்துட்டு இப்போ இதில் வந்து பாருங்க, கீழே பாட்டம்ல ப்ளஸ் ஐக்கான் இருக்கு. ப்ளஸ் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளஸ் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து ஆட் வந்து பண்ணிக்கிறேன். ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து நார்மலா ஒரு எஃபெக்ட்டை எப்படி ஆட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அனிமேஷன் எப்படி ஆட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பாருங்க, இது போல நீங்க வீடியோ கிளிப்பை தனித்தனியாக அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்ட பிறகு இப்போ இது கட் பண்ண இடத்துல வந்து பாருங்க, ஒரு மைனஸ் மாதிரி தெரியுது, வெள்ளையா தெரியுது பாருங்க, சின்னதா ஒரு கட்ட மாதிரி. இப்போ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணக்கூடிய அது இடம். அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த டிரான்சிஷன் எப்படி ஆட் பண்ண சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இது போல டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய வரும். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச டிரான்சிஷன் வந்து ஒவ்வொன்றா நீங்க வந்து வச்சு பார்த்து நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது போல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கட் பண்ண இடத்துல நீங்க டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும் வீடியோக்கு. இது வந்து வீடியோல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியா ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்கும் டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆகிறதுனால இதில் வந்து நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்கல. இந்த வீடியோ வந்து நீங்க டிரான்சிஷன் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீ வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதில் போயிட்டு ப்ளே பண்ணி பார்க்கும்போது சூப்பராகவே தெரியும் எஃபெக்ட். ஓகே, இப்போ ப்ளே பண்ணும்போது வந்து பாருங்க வீடியோ வந்து ஹேங் ஆகுது, ஸ்டக் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிட்டு நான் வந்து ரீல் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் வந்து அதில் ரீல்ஸ்ல வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ வந்து நான் ஆட் பண்ண அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்லாம் சூப்பரா தெரியும். இப்போ வந்து பாருங்க, நடுவில் ஒரு கோடு வருது. இது வந்து அந்த டிரான்சிஷன் தான். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இப்போ வேற எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ இந்த எஃபெக்ட்டும் டிரான்சிஷன் தான். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இப்போ ஃபைனலா இப்போ இதுல வந்து பாருங்க, இந்த எஃபெக்ட்டும் டிரான்சிஷன் எஃபெக்ட் தான். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து எடிட்ஸ் ஆப்ல வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, மேட் வித் எடிட்ஸ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு மட்டும் ஷோ பண்ணுவாங்க. இதுவே மத்தவங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல உங்களுடைய வீடியோ வியூ பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இது ஷோ ஆகாது. இப்போ நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல வியூ பண்ணும்போது நீங்க டைரக்டா மேட் வித் எடிட் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்க்குள்ள போய்ட்டு நீங்க வேற வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எடிட்ஸ் ஆப்ல பயன்படுத்தி நீங்க ஒரு வீடியோ, ஒரு ரீல் வீடியோவை நீங்க வந்து எடிட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க சேவ் பண்ணிட்ட பிறகு அந்த வீடியோல எந்த ஒரு வாட்டர் மார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா வர்றதில்ல. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நார்மலா அழகா அந்த வீடியோ மட்டும் இருக்கு. நீங்க எடிட் பண்ண வீடியோ மட்டும் இருக்கும். வாட்டர் மார்க் எதுவுமே வராது. இது வந்து ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லலாம். பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண 2 வீடியோல எனக்கு வந்து வாட்டர் மார்க் வந்து வரல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.